யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது 1937 வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து மதுவிலக்கு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர் மற்றும் விற்பவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து 1937 இந்த மதுவிலக்கு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம லாஸ்ட் மந்த் வந்து மெத்தனால் கள்ளச்சாராயம் ப்ராப்ளம் வந்து வந்துச்சு இல்லையா, கள்ளக்குறிஞ்சியில், அந்த ப்ராப்ளத்தை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு நியூ அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சட்டம் அப்படின்னா, தமிழக சட்டப்பேரவையில் 29/6/2024 அன்னைக்கு வந்து தமிழக திருத்த சட்டம் மசோதா 2024 அப்போ வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து நிறைவேற்றப்பட்டு நம்ம தமிழக முதலமைச்சரால் ஆளுநருக்கு வந்து ஒப்புதல் பெறுதலுக்காக அனுப்பி வச்சாங்க. ஆளுநர்கிட்ட இருந்து ஒப்புதல் பெற்று 11/7/2024 அன்று மதுவிலக்கு திருத்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு, அதாவது அமலுக்கு வந்துச்சு. இதுபடி சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ